ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக சூரிய நடிப்பில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக்கா ஜி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது லக்கி பாஸ்கரை டைரக்ட் பண்ண வெங்கி அட்லூரி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சூர்யா வந்துட்டு ஒரு வெல் ரிச்டு பர்சனாக இருப்பார். அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். என்னன்னா, ஒரு ஷூட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட்டுக்கோசரம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான இடத்த ஜெயிச்சு தங்க பதக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட காட்டலான்னு வருவார். அந்த சமயத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லாமே போயிடுறாரு. அவருக்கு 40 வயசாகியும் கல்யாணம் ஆகாமையே சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் தான் அம்மா தான் கல்யாணத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது தெரிய வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு அப்பானாலதான் இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்க அப்பா இவருக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறாரு. ஏன் அப்படி பண்றாருன்னா, அம்மா மேல லவ் குறைஞ்சி போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு பிசினஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்த காலகட்டம். அதனால அவர் இந்த மாதிரி ஒரு லைஃபை தேடி போயிருக்காரு. இதை சூர்யா ரொம்ப ஹார்ஷா எடுத்துக்கிறாரு. ஏன்பா, நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னீங்க, எந்த பழைய பொருளையும் நம்ம ரிப்பேர் பண்ணி தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி, டக்குன்னு புதுசு வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு சூர்யா ரிப்ளை பண்ணுவாரு, நீங்க எனக்கு கொடுத்த அட்வைஸ் இப்ப நீங்க உபயோகப்படுத்தல, அதனால உங்களை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் 30 வருஷமா அந்த 2வது ஒய்ஃப் கூட இவர் எந்த கான்டாக்டுமே வச்சிருக்க மாட்டாரு. அவங்க அம்மா மட்டும் அப்பப்ப தான் ஹஸ்பண்டோட 2வது ஒய்ஃப்ன்றதுனால ராதிகா அப்பப்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, இவங்க சூர்யா கல்யாணம் பண்ணிக்காமையே சுத்திட்டு இருக்காருங்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதனால உடல் ரொம்ப மோசமாகும். ஆனா அதை கவனிக்காமையே காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது சூர்யா கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்த பண்ணுவாரு. என்னன்னா, சரகசி மதரை வச்சு ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அதை இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசாக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாரு. அதுக்கோசரம் ஃபாரின்லாம் போய் ஒரு வருஷம் தங்கியிருந்து குழந்தையெல்லாம் பெத்தெடுத்துட்டு வருவாரு. ஆனா இந்த பக்கம் ராதிகாவுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா இவன் கல்யாணம் பண்ணிக்கல, என்ன குழந்தை தூக்கிட்டு வரான், அவன் குழந்தைன்னு வேற சொல்றான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி வாடகத்தாய் மூலியமா இந்த மாதிரி குழந்தைய பெத்துருங்க, உனக்கு வாரிசு தானே வேணும்னு கேட்டா இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ராதிகா அந்த குழந்தைய எடுத்து வளர்த்த ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். என்னன்னு பார்த்தா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போடுறாங்க. ஒரு ரேரான டிசீஸ் வேற அந்த குழந்தைக்கு வந்துருது. தான் அப்பாவை சோதிச்சு பாக்குறாங்க சூர்யாவை. ஆனா அவருக்கு அது செட் ஆகாம போயிருது. இப்பதான் மதரோட போன் தான் செட் ஆகுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்பதான் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டாக்டர் கிட்ட அந்த அட்ரஸை வாங்கி போய் பாக்குறாரு. அங்கதான் மமிதா பைஜு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன 22 வயசு பெண்ணா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி சரகசி மதரா இருந்து குழந்தைய பெத்து கொடுத்துருக்காங்கிறது தெரிய வருது. அவங்க டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசி ஃபைனல் செமஸ்டர்ல காசு கட்ட முடியாம போயிருந்தனால அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சூர்யா கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே, நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடு, அப்பதான் நான் அவங்க கூட வருவாங்கிற மாதிரி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு ஹீரோவோட நடத்தை, அதுக்கப்புறம் அவர் பழகிற விதம், இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல அவங்களுக்கு லவ் வர ஆரம்பிக்குது. ஆனா சூர்யா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, நீ குழந்தை கூட ரொம்ப பழகாத, எங்க அம்மா கூடயும் ரொம்ப பழகாத, அப்புறம் நீ இந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ரொம்ப வருத்தப்படுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வார்னிங் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் அந்த விஷயத்தை எதையுமே பொருள்படுத்தாம ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா அட்டாச் ஆயிடுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஆப்ரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிடும். இவங்க கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருது. அந்த சமயத்துல தான் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, லவ்வை சொல்லிடுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஹீரோட அம்மா ராதிகா கிட்ட தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் பேசுவாங்க. பேச போகும்போது ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு வயசு அதிகம், உன்னையோட 20 வயசு பெரியவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, உன் லவ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடமண்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ இப்படி விட்டா சரிப்பட்டு வராது, நேரா ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் இங்க அவங்க அம்மா ராதிகா கேட்பாங்க,
எங்கப்பா அந்த பொண்ணை விட்டுட்டு வந்த அப்படிங்கும்போது ஏர்போர்ட்டில் விட்டு வந்துட்டா கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மமிதா பைஜு வந்து வீட்டுக்கு முன்னாடியே வந்து தர்ணா பண்ணுவாங்க. நீ தான் வேணும், உன் குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தர்ணா பண்ணுவாங்க. கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுவாங்க. இது எல்லாமே ஊர் முழுக்க பரவிடும். அதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ வந்து குழந்தை வந்து இந்த அம்மாவுக்கு தான் பிறந்தது, அதனால இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த குழந்தையோடைய தான் இந்த ஹீரோயினும் இருப்பாங்க, மமிதா பைஜும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து 6 மாதம் டைம் வேற கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 6 மாதமும் ஹீரோயின் அங்கே தான் இருப்பாங்கங்கிறதுனால எப்படியாவது மனசை மாற்றி நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க மமிதா பைஜு. அதுக்கப்புறம் சூர்யா கடுப்பாகி, சரி குழந்தைய நான் வந்து நல்லபடியாக உன் தயவு இல்லாமல் நான் வளர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸில் இறங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவார். அதெல்லாம் பார்த்தாவே காமெடியாகவும் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சேஷ்டைகள், ஒரு சில சீரியஸ் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஒரு கட்டத்தில் மமிதா பைஜுவும் ராதிகாவும் ரொம்ப டீப்பாக க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஒரு அத்தை மருமக மாதிரி செட்டப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகும்னா, ராதிகா எதிர்பாராத விதமாக ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்ல தூக்கத்திலேயே சிரிச்ச மாதிரியே இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே சூர்யாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரு, இனிமே நம்ம தனிமையில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பதான் அந்த சமயத்துல தான் 2வது மனைவியோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வரும். அதை வந்து அவங்க அம்மா வந்து சாக போகும்போது நாம தான் கல்யாணத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நகையும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சூர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கோசரம் அவரும் அந்த கல்யாணத்துக்கு போவாரு. பிரச்சனைகள்லாம் நிறைய வரும், ஆனா அதெல்லாம் சமாளிச்சு இன்ட்ரெஸ்டிங்கா அதை நடத்தி வைப்பாரு. நடத்தி வச்சுட்டு கடைசியா அந்த அப்பாவோட 2வது மனைவி கேட்பாங்க, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை தான், ஆனால் வயசு தான் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லுவார். அதுக்கப்புறம் சூர்யா மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் 20 வருஷம் டிஃப்ரென்ஸு, நீ நல்லா ஸ்பீடாக இருக்கும்போது என்னால் சரியா உன்னோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நீ வந்து வயசாகி படுக்கும்போது நான் வந்து செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ வந்து படித்து நல்ல டாக்டர் ஆகி உனக்கு ஏற்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் மமிதா பைஜு அதை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியாது. ரொம்ப அடமண்டா, இல்லை நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதுக்கு மேலே இவ்வளோ விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, நீ ஒழுங்காக கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக பேசிடுவார். அதுக்கப்புறம் மமிதா பைஜு கோச்சிக்கிட்டு குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இவரோட நம்பரு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மமிதா பைஜுக்கு படிக்க வைக்கிறது, காசு கொடுக்கறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அப்படியே ஒரு 6-7 வருஷம் போயிடுது. பையனும் நல்லா பெருசாக வளர்ந்துடுறான். இப்போ அவருக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. இப்பயும் அதே லவ்வோட தான் மமிதா பைஜு இருப்பாங்க. அப்போ வந்து தன்னோட விருப்பத்தை அவர் சொல்லாமல் சொல்லுவார். அதோடையே இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த படம். நிறைய காமெடி, குறிப்பாக மமிதா பைஜுவும் ராதிகாவோட காம்போலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சூர்யாவோட நடிப்புலாம் ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. பிடிச்சவங்க தியேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.